உண்மை உழைப்பு உயர்வு வெற்றி நிச்சயம். நான் உங்கள் கேப்டன் ரஞ்சித், ரைஸ்டெக் வே சிஸ்டம் வேபிரிட்ஜ் மேனுஃபேக்சரர், கோயம்புத்தூர் கம்பெனி. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் சென்னையில் இருக்கிற போரூர் பக்கத்தில் ஒரு யார்டு. நம்ம அண்ணன் செந்தில் காமாட்சி அம்மன் ட்ரேடர்ஸ் அவருடைய யார்டில் தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா, இது ஒரு 8 மீட்டர் × 3 மீட்டர். ஆல்ரெடி இந்த வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க. இது சம்மந்தமாக நான் வந்து சிவில் ஒர்க்கிலேருந்து எரெக்ஷன் ஒர்க்கு, இன்ஸ்டலேஷன் ஒர்க்கு எல்லாமே இதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது கடந்த ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சு இந்த வேபிரிட்ஜ் போட்டு. இப்போது இன்றைக்கி கொடுக்குற இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரோம்னா, எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த 1.5 இயர்ஸில் கழிச்சியும் இந்த வேபிரிட்ஜ் நான் போட்ட மாதிரியே இருக்குது. இன்றைக்கி நல்ல அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு அண்ணன் செந்திலன் அவர்கள். இது ஒரு பார்த்திங்கன்னா 6 லோட் செல் டைப்பு. நம்ம யூஎஸ் பிராண்ட் லோட் செல், நம்முடைய பிராண்ட் ரைஸ்டெக்குடைய லோட் செல் தான் இதில் இயங்கிட்டு இருக்குது. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. எனி லைட்னிங், இடி, மின்னல், தண்டர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த லோட் செல் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் தான் இதில் கொடுத்துருக்கோம். அது எப்படி கொடுத்துருக்கோம், எதனால் இது சேஃபாக இருக்குது, மற்ற நண்பர்களும் இந்த வேபிரிட்ஜை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்காங்க. வேபிரிட்ஜ் போட்டிருக்கவங்க, போட போகிறவங்க எப்படி நம்ம இதை ஃபாலோ பண்ணால் நம்ம இடி மின்னலேருந்து நம்ம லோட் செல்லை காப்பாற்றிக்கலாம். ஏன்னா லோட் செல் வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கம், வேபிரிட்ஜுக்கு முக்கியமான ஒரு இதயம், அது ஒரு ஹார்ட் மாதிரி சொல்ல வரேன். ஏன்னா ஸ்டீல் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து உங்களுக்கு காலத்துக்கும் கிடக்கும். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி நீங்கள் பெயிண்டிங் பண்ணி பண்ணால் அது பாட்டு கிடக்கும். ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற லோட் செல்லில் தான் அடிக்கடி எல்லா கஸ்டமர்களுக்கும் வீக்காகும், சென்சார் வீக்காகும். போக போக ஏதோ ஒரு பிரச்சனையில் லைட்னிங் இந்த மாதிரி இதில் இல்லை எலக்ட்ரிக்கல் இஷ்யூலலாம் லோட் செல் போயிடும், லோக்கல் லோட் செல் போட்டால். இருந்தாலும் நம்ம நல்ல பிராண்ட் லோட் செல் போட்டுக்கிட்டோம்னா அதுலேருந்து காப்பாற்றிக்கலாம். நல்ல லோட் செல் போடுறது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, அதை நீங்கள் வந்து கம்பெனியில் நீங்கள் எந்த ஒரு கம்பெனி வேபிரிட்ஜ் லோட் செல் போடுறதா இருந்தாலும் தரமான லோட் செல்லை கேட்டு வாங்குங்க. நிறைய பிராண்ட் லோட் செல் இருக்குது, அதை தெரிஞ்சு வாங்கி போடுங்க. அதுலேயும் லைட்னிங் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சேவ் பண்ணுற மாதிரி உள்ள லோட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. அதை தான் இப்போ இவங்களுக்கு போட்டிருக்கோம். அதனால் என்ன தான் வந்து லைட்னிங்கில் ஒரு வேபிரிட்ஜ் வந்து சேஃபாக இருந்தாலும் நாமளும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். சில இது வந்து கடைபிடிக்கணும். வேபிரிட்ஜில் வந்து இடி மின்னல் டைம்லேயோ இல்லை எலக்ட்ரிக்கல் ஏதோ இஷ்யூ இருந்தாலோ நம்ம கேபிளை ரிமூவ் பண்ணி போட்டுடணும். அது வந்து நம்ம தற்காத்துக்கிடணும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். என்ன தான் நம்ம மனுஷன் மேலேயே இடி விழுந்தால் கூட மனுஷன் காலியாயிடுவான். ஸோ அப்படிங்கும்போது நம்ம நேரத்துக்கு டைரெக்டாகவே இடி விழும்போது அதுலேருந்து ஸ்ட்ரக்சரை காப்பாற்றிக்கிறதுக்கு, லோட் செல்லை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம சில வழிமுறைகள் இருக்குது. அது எப்படி என்னெல்லாம் பண்ணணும்னா இந்த லோட் செல்லை நம்ம காப்பாற்றலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் தான் நான் தெரியப்படுத்த போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கே வந்து பாருங்கள் எப்படி லோட் செல்லுக்கு சேஃப்டிக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம 10 kg காப்பர் கம்பி வந்து மேல் லோட் செல்லிருந்து கீழே வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து ஒவ்வொரு லோட் செல்லுக்கும் மேலேயும் கீழேயும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா இந்த காப்பர் கம்பி கொடுத்துருப்பாங்க, மேலேயும் கீழேயும் கனெக்ட் பண்ணி இப்படி எல்லாத்தையும் ஒட்டுக்காக சேர்த்து